ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி டிவி. நான் உங்கள் ஆஷிக். ஸோ நம்ம எத்திக்ஸ்க்கான சீரீஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் இதுவரை ஒரு 3 வீடியோ நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த 3ல் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸோ முதல்ல நம்ம வந்து எத்திக்ஸ்னால் என்ன, அதுக்கான அது எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிற அந்த பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம முதல் வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். அடுத்து இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, எத்திக்ஸை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான காரணிகள் என்னென்ன, டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எத்திக்ஸை நம்ம எதுலேருந்து எடுத்திருக்கோம், எத்திக்ஸை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி, ரிலீஜன் இந்த மாதிரியான ஒரு 7-8 விஷயங்கள் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அடுத்து கடைசி கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, எத்திக்ஸோடைய எசன்ஸ் என்ன, எத்திக்ஸோடைய சாராம்சம், இந்த அறநெறிகள் இருக்கு இல்லையா, நெறிமுறைகள், இதோடைய சாராம்சம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போது அடுத்து நம்மளுக்கான டாபிக் என்ன அப்படின்னா, நெறிமுறைகளின் கிளைகள். ஸோ பிரான்ச் ஆஃப் எத்திக்ஸ். ஸோ நீங்கள் நம்மளுடைய சப்ஜெக்ட்ஸ் எந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டாலும் சரி, அது ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஜியாகிரஃபியாக இருக்கட்டும், பாலிட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கிளைகள் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய கிளைகள் இருக்குது இல்லையா. அதே மாதிரி நீங்கள் ஜியாகிரஃபி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஜியாகிரஃபியில் வந்து ஹியூமன் ஜியாகிரஃபி, ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி, கல்ச்சரல் ஜியாகிரஃபி, எக்கனாமிக் ஜியாகிரஃபி, இந்த மாதிரி அதுலேயும் நிறைய கிளைகள் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள் அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா பிரான்ச்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த எத்திக்ஸ்லையுமே வந்து முக்கியமான 4 கிளைகள் இருக்குது. ஸோ பேசிக்காக அந்த விஷயம் வந்து எதை பற்றி பேசுது அப்படிங்கிறத பொறுத்து, அந்த விஷயத்தோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத பொறுத்து எத்திக்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு 4 வகைகளாவோ இல்லை 4 கிளைகளாவோ வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பார்க்க போகிற அந்த கிளைகள் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து எத்திக்ஸோடைய கோர். இதுவரை நம்ம சும்மா ஒரு பேசிக்கான விஷயங்கள் மேலோட்டமாக பார்த்தோம் இல்லையா, எத்திக்ஸ்னால் என்ன, எது சரி எது தப்பு அப்படிங்கிற பேசிக்காக வந்து பார்த்துருந்தோம். ஆனால் இப்போது நம்ம பார்க்க போகிறது எல்லாமே எத்திக்ஸோடைய அந்த தத்துவார்த்தமான பகுதிகள், எத்திக்ஸோடைய அந்த ஃபிலாசபிக்கல் கோர் ஃபிலாசபி பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு விஷயம் வந்து தப்பு அப்படின்னா அது வந்து ஏன் தப்புன்னு சொல்கிறாங்க, ஒரு விஷயத்தை வந்து சரினா ஏன் வந்து சரின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான இந்த ஃபிலாசபிக்கல் சம்மந்தமான விஷயத்தை தான் நம்ம வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போது எத்திக்ஸோடைய பிரான்ச்சாக எத்தனை பிரான்ச் இருக்குது அப்படின்னா மொத்தம் 4 கிளைகள் வந்துருக்கு. எத்திக்ஸோடைய டைப்புன்னு சொல்லலாம் இல்லை பிரான்ச்னு சொல்லலாம். ஸோ மொத்தம் எத்தனை கிளைகள் இருக்குது அப்படின்னா மொத்தம் 4 கிளைகள் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அது என்னென்ன அப்படிங்கிறத ஓவராலாக பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறமா ஒவ்வொன்றுக்குமான இது வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப புதுசாக ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஸோ நான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்மளுடைய சினிமாஸோட சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிரான்ச்சஸ் என்னென்ன, மொத்தம் இந்த 4 கிளைகள் இருக்கு இல்லையா, இந்த 4 கிளைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ முதல் கிளைக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ். ஸோ டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ் நான் இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதுக்கான தமிழ் வார்த்தைகள் நான் சொல்கிறேன். ஸோ முதல் என்ன அப்படின்னா இந்த 4 வகைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாமில் கொஷின் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து அந்த 4 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒவ்வொன்றுக்கு கீழே போகணும். இப்போ டிஸ்கிரிப்டிவ் என்ன அப்படிங்கிறத, அதுக்கப்புறம் மெட்டா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் 4 அப்படிங்கிறத புல்லட் பாயிண்ட் போட்டு எழுதிட்டு அந்த 4மே வந்து 1 2 3 4 போட்டு எழுதிட்டு ஸோ அதுக்கப்புறமா தான் ஒன்றுக்கு ஒன்று நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கணும். இதுதான் வந்து ஆன்சர் ரைட்டிங்கோட பேசிக்கான ஸ்ட்ரக்சர். சரிங்களா. ஸோ அப்போது இந்த எத்திக்ஸோடைய முதல் கிளை என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ் அப்படிங்கிற என்னங்கிற சொல்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா மெட்டா எத்திக்ஸ். ஸோ ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, மெட்டா எத்திக்ஸ் அப்படிங்கிறது ரெண்டாவது கிளை. அடுத்து இதோடைய மூன்றாவது கிளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மேட்டிவ் எத்திக்ஸ். என்னது நார்மேட்டிவ் எத்திக்ஸ் அப்படிங்கிறது மூன்றாவது கிளை. ஸோ கடைசியாக வந்து அப்ளைட் எத்திக்ஸ். ஸோ இது 4 தான் பார்த்தீங்க அப்படின்னா இது 4 அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ், மெட்டா எத்திக்ஸ், நார்மேட்டிவ் எத்திக்ஸ், அப்ளைட் எத்திக்ஸ், இந்த 4 தான் பார்த்தீங்க அப்படின்னா எத்திக்ஸோடைய 4 கிளைகள். ஸோ இந்த 4 கிளைகளுக்கு கீழே நம்ம என்னென்ன படிக்க போகிறோமோ அதுதான் வந்து எத்திக்ஸோடைய கோர் ஃபிலாசபி. எத்திக்ஸோடைய கோர் அப்படிங்கிறது இந்த 4 கிளைகளுக்கு கீழே நம்ம என்னென்ன விஷயங்கள் படிக்கிறோமோ அதுதான் வந்து கோர் ஃபிலாசபியாக வந்து இருக்க போகுது. ஸோ இப்போது இந்த ஒவ்வொரு கிளைகளுக்குமான எக்ஸ்ப்ளனேஷனை தான் நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ். ஸோ டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ் அப்படின்னா என்னென்னா விளக்க நெறிமுறைகள். ஸோ டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ் அப்படிங்கிறது என்ன, விளக்க நெறிமுறைகள். ஸோ ஒரு விஷயத்தை விளக்குறோம் இல்லையா, ஒரு விஷயத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அந்த மாதிரி இந்த டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ் அப்படிங்கிறதுனா விளக்க நெறிமுறைகள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த விளக்க நெறிமுறைகளோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இதில் ஒரு விஷயத்தை வந்து எவிடன்ஸோட ஸ்டடி வந்து பண்ணுறாங்க. ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவிடன்ஸோட ஸ்டடி வந்து பண்ணுறாங்க. ஸோ எந்த விஷயத்தை எவிடன்ஸோட ஸ்டடி பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மக்கள் இருக்காங்க, ஒரு இப்போ இந்தியாவோ இல்லை தமிழ்நாடோ எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு பகுதியோட மக்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த மக்கள் வந்து எதை சரின்னு பிலீவ் பண்ணுறாங்க, எதை வந்து தப்புன்னு பிலீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து எம்பரிக்கலாக எவிடன்ஸோட வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். ஸோ இன்வால்வ்ஸ் த எம்பரிக்கல் ஸ்டடி ஆஃப் ஹவு பீப்புள் ஆக்சுவலி பிஹேவ்
அண்ட் வாட் தே பிலீவ் இஸ் ரைட் ஆர் ராங். ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒரு சொசைட்டி இப்போ தமிழ்நாடுன்னு இருக்குது அப்படின்னா இந்த தமிழ் சமூகத்து மக்கள் வந்து எதை சரின்னு சொல்கிறாங்க, எதை வந்து தவறுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டுடைய மக்கள் வந்து எந்தெந்த விஷயத்தெல்லாம் சரி, அந்த மக்களை பொறுத்தவரை எந்தெந்த விஷயங்கள்லாம் சரி, எந்தெந்த விஷயங்கள்லாம் தப்பு அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறது. ஸோ ஸ்டடி பண்ணுறது என்ன பண்ணுவாங்க, இப்போது ஒரு சொசைட்டியில் ஒரு 100 மக்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த 100 மக்களுமே போய்ட்டு அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. இல்லை அந்த 100 மக்களில் ஒரு 50 பேரையோ இல்லை 40 பேரையோ வந்து ஃபாலோ பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அப்போது ஏன்னா அதில் மேக்ஸிமம் நபர்கள் வந்து எந்த விஷயத்தை வந்து சரின்னு சொல்கிறாங்களோ அப்போ அதான் வந்து இந்த சொசைட்டிக்கு வந்து சரி. இல்லை மேக்ஸிமம் மக்கள் வந்து ஒரு விஷயத்தை தப்புன்னு சொல்கிறாங்கன்னா அப்போது இந்த விஷயம் வந்து அந்த சொசைட்டிக்கு வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பரிக்கலாக ஸ்டடி பண்ணுறாங்க. ஓகே, எதை ஸ்டடி பண்ணுறாங்க, ஒரு சொசைட்டியில் எந்த விஷயத்தை அந்த சொசைட்டி வந்து சரின்னு சொல்லுது, எந்த விஷயம் தப்புன்னு சொல்லுது அப்படிங்கிறத வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த விஷயம். ஸோ இதை தாண்டி இந்த நான் சொன்னேன்ல எது சரி எது தப்பு, ஒரு மக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எதை சரின்னு நினைக்கிறாங்க எதை தப்புன்னு நினைக்கிறாங்க, அதை தாண்டி இதில் வேறு என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஏன் அந்த மக்கள் வந்து சரின்னு நினைக்கிறாங்க, ஏன் அந்த மக்கள் வந்து அந்த விஷயத்தை தப்புன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்டெப்த்தாக வந்து ஆராய மாட்டாங்க. ஒரு ஃபிலாசபிக்கலாக வந்து அடுத்த கட்டத்துக்கு போய் ரொம்ப இன்டெப்த்தாக வந்து ஆராய மாட்டாங்க. ஸோ ஒரு மக்கள் இது தப்புன்னு சொல்கிறாங்கன்னா அது அவ்வளோதான், இது தப்பு. ஒரு மக்கள் வந்து இது சரின்னு சொல்கிறாங்க தப்புன்னு சொல்கிறாங்க, அந்த பேசிக்கான விஷயத்தை மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர அதான் ரொம்ப இன்டெப்த்தாக போயிட்டு அது ஏன் வந்து சரின்னு சொல்கிறாங்க, அது ஏன் வந்து தப்புன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் வந்து இது பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கு ஒரு சிம்பிளான முறையில் ஒரு 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 சினிமாவிலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான் இதில் கொடுத்துருக்க இந்த பிக்சரை பாருங்கள். ஸோ இது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் என்ன படத்துலேருந்து வர்றது. இந்த சீன் வந்து எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல் அப்படிங்கிற மூவியில் ஸோ சூர்யா வந்து ஒரு டிடெக்டிவாக ஒர்க் பண்ணுவார். ஒரு டிடெக்டிவாக என்ன டிடெக்டிவ்னா அந்த மேரேஜுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆண்களும் சரி பெண்களும் சரி எந்த மாதிரியான அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறதுக்கான ஒரு 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 மேரேஜ் டிடெக்டிவ் ஏஜென்சியில் வந்து ஒர்க் பண்ணுவார். ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீனில் அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போவார். ஓகேங்களா, இவங்க 2 பேர் வந்து போவாங்க, அசின் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்டு, இவங்க 2 பேரும் வந்து பைக்கில் போகும்போது பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்து போவார். ஸோ ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது என்ன பண்ணுறாரு, வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அசின் வந்து எந்த விஷயம் பண்ணுறாங்க, இவங்க எந்த விஷயம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி 2யுமே வந்து வாட்ச் பண்ணுவார். ஸோ அசின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கீழே வந்து அந்த ட்ரைனேஜ் இது இருக்கும். ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி வந்து ஷாப்பிங் பண்ணும்போது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்து இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறா இதுக்கு பேர் தான் என்னென்னா டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து அவர் என்ன பண்ணல, எது சரி எது தப்பு அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணலை. ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபாலோ பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸில் ஒரு டிடெக்டிவ் மாதிரி நம்ம வந்து டிடெக்டிவ் மாதிரி போய் அந்த மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணல, எது வந்து அந்த மக்கள் வந்து சரின்னு பண்ணுறாங்க, அந்த மக்களை பொறுத்தவரை எதுவும் தப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த மக்களை நம்ம டிடெக்டிவ் மாதிரி வந்து பார்க்குறது. ஓகேங்களா, இந்த இதில் பார்ப்பார் இல்லையா. ஸோ அந்த அவங்க வந்து சரியாக பண்ணுறாங்களா தப்பாக பண்ணுறாங்களா, அவங்கள பொறுத்தவரை எது சரி எது தப்பு அப்படிங்கிறத ஒரு டிடெக்டிவ் மாதிரி பார்க்குறாருல. ஸோ அந்த மாதிரி நம்ம டிடெக்டிவ் மாதிரி பார்க்குறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் நம்ம போய் அட்வைஸ் பண்ண மாட்டோம், நீங்கள் பண்ணது சரி நீங்கள் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ்லாம் வந்து பண்ண மாட்டோம். ஸோ பேசிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டிடெக்டிவ் மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே போவோம். ஓகேங்களா, என்ன பண்ணுறாங்க எதோ வந்து சரின்னு பார்க்குறாங்க, அந்த மக்கள் வந்து எது தப்புன்னு பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு டிடெக்டிவ் மாதிரி இதில் எப்படி வந்து அவங்க பண்ணுற சரி எது தப்புன்னு பண்ணுறாங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு டிடெக்டிவ் மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுறாரோ. ஸோ அதே மாதிரி இந்த டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டியில் உள்ள மக்கள் வந்து எதை சரின்னு பார்க்குறாங்க எதை தப்புன்னு பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம வந்து இதில் இது பண்ணுவோம். ஸோ இதில் அதை தாண்டி எந்த விஷயமே வந்து பண்ண மாட்டோம். ஓகேவா, ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ். அப்போ டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ் சொன்னாலே இந்த பிக்சர் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும், ஒரு டிடெக்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் ஞாபகம் வரும். ஸோ அடுத்து இரண்டாவது என்ன அப்படின்னா மெட்டா எத்திக்ஸ். ஸோ மெட்டா நெறிமுறைகள். மெட்டா எத்திக்ஸ் அப்படிங்கிறது மெட்டா நெறிமுறைகள். இது வந்து இந்த மெட்டா ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லுவோம்ல. ஸோ அதுலேருந்து வந்து தான் என்ன அப்படின்னா இந்த மெட்டா எத்திக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த மெட்டா எத்திக்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த எத்திக்கல் டேர்ம்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு எத்திக்கல் வேர்ட்ஸ் அந்த ஒவ்வொரு எத்திக்கல் வேர்ட்ஸுக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபனிஷன் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ரைட் அப்படின்னா எது வந்து ரைட்னு சொல்கிறாங்க, இப்போ ராங் அப்படின்னா எது வந்து ராங்னு சொல்கிறாங்க, இப்போது ஒரு இன்டெகிரிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்கன்னா இன்டெகிரிட்டினா என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த எத்திக்ஸில் நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு சொற்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு வார்த்தைகள். ஸோ நம்ம எத்திக்ஸில் பயன்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமான அர்த்தங்களை வந்து கண்டுபிடிக்கிறது, அர்த்தங்களை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த மெட்டா எத்திக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டா நெறிமுறைகள் தார்மீக தீர்ப்புகளின் தன்மை மற்றும் நல்லது கெட்டது சரியானது மற்றும் தவறானது போன்ற நெறிமுறைகளின் சொற்களின் அர்த்தத்தை ஆராய்கிறது. ஸோ மெயினாக இதில் இந்த மெட்டால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம், இப்போது பொய் சொல்கிறது தப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த தப்பு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், இப்போது ஒரு நபர் வந்து இன்டெகிரிட்டியாக நடந்துக்கணும் நேர்மையாக நடந்துக்கணும் அப்படின்னா அப்போ அந்த நேர்மைக்கான அர்த்தம் என்ன, எதெல்லாம் பண்ணால் வந்து நேர்மை அப்படிங்கிற மாதிரி எத்திக்ஸ்லாம் நம்ம நிறையா சொல்ல வந்து பயன்படுத்தோம்லே. மொராலிட்டினா என்ன, வேல்யூஸ்னா என்ன, ஆட்டிடியூட்னா என்ன, ஆப்டிடியூட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எத்திக்ஸில் நம்ம நிறையா விஷயங்கள் வந்து பார்ப்போம் இல்லையா. இந்த ஒவ்வொரு டேமுக்குமான அர்த்தம் என்ன,
ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எத்திக்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து அர்த்தம் என்ன, அந்த சொல்லுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படிங்கிறத ஆராயறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டா எத்திக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்போது முதல்ல பார்த்த டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ் என்ன பண்ணாங்க, எதுவுமே பற்றி ஆராய மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் அந்த டிடெக்டிவ் மாதிரி போயிட்டு வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. மக்களை பொறுத்தவரை ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே இந்த மக்களை பொறுத்தவரை இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் சரி, இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் தப்பு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இதுக்கு வந்து வருவாங்க, ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வருவாங்க. அடுத்து ரெண்டாவது கட்டமாக இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த எத்திக்கல் டேர்ம்ஸ் இருக்குல்ல, எத்திக்ஸில் நம்ம பயன்படுத்துகிற அந்த வார்த்தைகள், நல்லது கெட்டது இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு எல்லாமே ஆன டெஃபனிஷன் என்ன, ஓகேங்களா. இந்த சொல்லு வந்து ஆக்சுவலாக எதை தான் குறிக்குது, இப்போ நேர்மை அப்படின்னா அந்த நேர்மை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன, இதெல்லாம் சேர்ந்ததான் நேர்மை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒவ்வொரு வார்த்தைகள் ஒவ்வொரு சொல்லு இருக்கு இல்லையா, அந்த சொல்லுக்கான அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர். இந்த மக்கள் வந்து ஹானஸ்டின்னு சொல்கிறாங்க, அப்போ ஹானஸ்டின்னு என்ன, ஓகே இதுதான் வந்து ஹானஸ்டின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சின்னு சொல்கிறாங்க, அப்போ டிரான்ஸ்பரன்சின்னு என்ன, ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஓப்பன்னஸாக இருக்கும் அப்படின்னா அது வந்து டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிற மாதிரி இந்த எத்திக்ஸ்க்கான வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த மெட்டா நெறிமுறைகள், அப்படி இல்லைன்னா இந்த மெட்டா எத்திக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ அடுத்து நம்ம மூணாவது பார்க்க போகிறதா ரொம்ப 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 முக்கியமான ஒரு பிரான்ச்சு. ஸோ இந்த எத்திக்ஸை வச்சு தான் எத்திக்ஸோடைய அந்த ஃபிலாசபியே ரன் ஆகிட்டு இருக்கு. எத்திக்ஸில் நம்ம வந்து சரி தவறு அப்பாற்பட்டு ஏன் சரி ஏன் தவறு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்கான அந்த கோர் ஃபிலாசபி வந்து இந்த நார்மேட்டிவ் எத்திக்ஸ் தான். ஸோ நார்மேட்டிவ் எத்திக்ஸ்க்கான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னா கடப்பாட்டு நெறிமுறைகள். ஸோ கடப்பாட்டு நெறிமுறைகள் அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க நார்மேட்டிவ் எத்திக்ஸ், கடப்பாட்டு நெறிமுறைகள். ஸோ அப்போது இந்த நார்மேட்டிவ் எத்திக்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் த எஸ்டாப்ளிஷ்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் நார்ம்ஸ் ஆஃப் ரைட் அண்ட் ராங் பிஹேவியர். ஓகேங்களா. அது என்ன பண்ணுது, சரியான மற்றும் தவறான நடத்தைகள் எது ஒரு சொசைட்டியில் எது வந்து சரி எது வந்து தவறு, ஒரு சொசைட்டியில் எது தவறு எது சரி எது தவறு அப்படிங்கிறத சொல்லிட்டு, இப்போ சொசைட்டி இருக்குது அப்படின்னா இந்த சொசைட்டியில் இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் தப்பு, நீங்கள் பொது இடத்துல எச்சி துப்பக்கூடாது, அதே மாதிரி வந்து நீங்கள் பொது இடத்துல குப்பைகள் வந்து போடக்கூடாது, நீங்கள் வந்து எல்டர்ஸ்க்கு வந்து ஒபே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த நார்மேட்டிவ் எத்திக்ஸ் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறு, ஒரு சொசைட்டியில் இந்த விஷயங்கள்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து சொசைட்டி ஏற்றுக்கிறோம், சரிங்களா. அதே இது இன்னொன்று சில விஷயங்கள்லாம் பண்ணிங்க அப்படின்னா இந்த சொசைட்டி வந்து உங்களை ஏற்றுக்காது, இதெல்லாம் சொசைட்டியில் கரெக்டு இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ஒரு பட்டியல் போட்டுருவாங்க. ஓகேங்களா. இந்த நார்மல் எத்திக்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துரும், இந்த விஷயங்கள்லாம் சரி இந்த விஷயங்கள்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நமக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ் ஸ்டாண்டர்ட் கொடுத்துரும், நீங்கள் பேசும்போது இப்படி தான் பேசணும், நீங்கள் வந்து நடக்கும்போது இப்படி தான் பண்ணணும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்குமான நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அடிப்படையான விஷயங்களுக்கான சரி என்ன தவறு என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு லிஸ்ட்டு போட்டு நம்ம பேப்பரில் கையில் கொடுத்துட்டு, ஸோ அந்த கையில் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வந்து ஏன் சரி, நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும், அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம உணவளிக்கணும் அப்படின்னா அது வந்து ஏன் சரி, நம்ம இப்போ பொய் பேசக்கூடாது அப்படின்னா ஏன் வந்து அந்த பொய் பேசுகிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி வெறும் அந்த லிஸ்ட்டு மட்டும் கொடுக்காம அந்த லிஸ்ட்டில் ஒவ்வொரு விஷயத்தையும் ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. ஏன் இந்த விஷயத்தை நம்ம வந்து சரியில் வச்சுருக்கோம், ஏன் இந்த விஷயத்தை நம்ம தப்பில் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஏன் எதற்கு ஏன் சரி ஏன் தப்பு எதற்கு தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அந்த சொசைட்டியில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களும் அதை ஃபாலோ பண்ணி தான் வந்து வாழணும். ஸோ அந்த ஒவ்வொரு மக்களும் அதை ஃபாலோ பண்ணி தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரியான கைட்லைன்ஸும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போது இந்த நார்மேட்டிவ் எத்திக்ஸோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா ஒரு சமூகத்தில் இருக்க மனிதனை ஒரு நல்ல மனிதனை அவனை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா அவன் என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ திரும்ப சொல்கிறேன், ஒரு சமூகத்தில் வாழ்கிற ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னா அந்த மனிதன் அவனை நல்ல மனிதனாக காமிச்சிக்கிறதுக்கு நல்ல மனிதனாக அவனை மாற்றிக்கிறதுக்கு அவன் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதே மாதிரி அவன் வந்து ஏன் இதை ஃபாலோ பண்ணணும் எதனால் இதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் இந்த இதிலும் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்றாங்க, இதுதான் சரி இதுதான் தவறு அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கடுத்து வெறும் லிஸ்ட்டு மட்டும் கொடுக்காம உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிங்கன்னா இதுதான் இது ஏன் வந்து இது சரியாக இருக்குது, இதை வந்து ஏன் நம்ம தப்புன்னு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. நார்மேட்டிவ் எத்திக்ஸ் அப்படிங்கிறது என்ன, வெறும் சொல்லிட்டு மட்டும் போகாமல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுது. ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீ இதை ஃபாலோ பண்ணு, இதை நீ ஃபாலோ பண்ணினா நீ நல்ல மனிதனாக ஆவா அப்படின்னு சொல்லிட்டு உன்னைய வற்புறுத்துது, உன்னைய எம்பசஸ் பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுது. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்மேட்டிவ் எத்திக்ஸ். ஸோ இதையும் ரொம்ப சிம்பிளாக இது பண்ணுறதுக்கு மறுபடியும் அதே மூவியில் உள்ள அடுத்த ஒரு சீன்,
ஸோ நம்ம அந்த போன சீன் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு அடுத்த இந்த சீன் வந்து வரும். ஸோ அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 2 பேரும் போயிட்டு இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் நிப்பாட்டினதுக்கப்புறமா போலீஸ் வந்து யாருன்னு பார்த்தா இவங்க டிடெக்டிவ். ஸோ அதனால் போலீஸ்க்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். இல்லை நாங்கள் வந்து டிடெக்டிவ் அப்படி, இவங்க வந்து டிடெக்டிவ் அப்படின்னு போலீஸ் வந்து சொல்லிட்டு, ஸோ அதுக்கப்புறமா சூர்யா என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட போயிட்டு ப்ரீச் பண்ணுவார். ஒரு போதனை மாதிரி பண்ணுவார். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த விஷயம்லாம் தப்பு பண்ணுறீங்க, இது வந்து தப்பு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வந்து இந்த விஷயத்துலலாம் வந்து நல்லா இது பண்ணுறாங்க, நல்லா எத்திக்கலாக வந்து நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் தப்பு, உங்கள் ஃப்ரெண்டு பண்ணுற விஷயங்கள்லாம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுவாரா, இந்த மாதிரி நீங்கள் வந்து அதிகமான விலைக்கு வந்து ட்ரெஸ் வாங்குறீங்க, ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு வந்து கம்மியான விலைக்கு வந்து பார்த்து பொறுப்பாக இது பண்ணுறாங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து சொசைட்டியில் அந்த மாதிரி இந்த ட்ரைனேஜ்லாம் திறந்துருக்கிறது வந்து கண்டுக்கல, ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு வந்து அதை கண்டுட்டாங்க, அது நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி, இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிறத வந்து அவர் வந்து ஒரு போதனை மாதிரி வந்து ப்ரீச் பண்ணுவார் இல்லையா? ஸோ அப்போ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நார்மேட்டிவ் எத்திக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்து அந்த டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ் என்ன பண்ணுறாங்க, வெறும் ஃபாலோ மட்டும் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க பண்ணல அப்படிங்கிறத ஒரு கவனிக்க மட்டும் செய்கிறாங்க, அப்சர்வ் மட்டும் பண்ணுறாங்க. ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி நின்று என்ன ஏது அப்படிங்கிறத அப்சர்வ் மட்டும் பண்ணுறாங்க. ஆனால் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்கிறாங்க, லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க, இந்த விஷயங்கள்லாம் வந்து சரி, இந்த விஷயங்கள்லாம் தப்பு, இது ஏன் சரி ஏன் தவறு அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணுறது தான் வந்து இது. ஸோ 2 இதே உங்களுக்கு இனிமேல் டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ், நார்மேட்டிவ் எத்திக்ஸ் அப்படின்னு சொன்னாலே இந்த 2 ஸ்லைடு தான், இந்த 2 போஸ்டர் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ சூர்யா வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறது, ஸோ சூர்யா வந்து இவங்க 2 பேத்துக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற இந்த 2 விஷயங்கள் தான் வந்து உங்களுக்கு மைண்டில் வரணும். ஸோ ஒன்று என்ன, ஃபஸ்ட் நம்ம பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறது என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ். ஸோ அதே இது ப்ரீச் பண்ணுறது எது சரி எது தப்பு அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்லிக் கொடுக்க சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் வந்து நார்மேட்டிவ் எத்திக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து இந்த நார்மேட்டிவ் எத்திக்ஸில் நிறையா கேட்டகரி இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நார்மேட்டிவ் எத்திக்ஸோடைய கேட்டகரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த கேட்டகரிஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துலாம். சிம்பிளாக சொல்கிறேன், இதை பற்றி நம்ம தனியாக ஒரு கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் தான் வந்து இந்த எத்திக்ஸோடைய கோரே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த நார்மேட்டிவ் எத்திக்ஸை 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அந்த நார்மேட்டிவ் எத்திக்ஸ் வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கான்சிக்வென்ஷனலிஸ்ட், ஒன்று வந்து கான்சிக்வென்ஷனலிஸ்ட், இன்னொன்று வந்து நான் கான்சிக்வென்ஷனலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஸோ இந்த கான்சிக்வென்ஷலிஸ்ட்டை பொறுத்தவரை இந்த கேட்டகரி எதுக்கு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வருது, ஒரு விஷயம் வந்து நான் பண்ணுறது சரியா தப்பா அப்படிங்கிற டவுட் வருது அப்படின்னா, இந்த தியரிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ உதாரணமாக இந்த கான்சிக்வென்ஷலிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தோட அவுட்புட் என்னவாக இருக்குது, அந்த விஷயத்தோடைய அவுட்புட், அந்த விஷயத்தினால ஏற்படக்கூடிய ஒரு எண்ட் ரிசல்ட்னு இருக்கும் இல்லையா, அந்த எண்ட் ரிசல்ட் என்ன, அதுக்கான அந்த கடைசியில் அந்த நோக்கம் எதை வந்து நீங்கள் அடையணும்னு தீர்மானிக்கிறீங்களோ அந்த விஷயம் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண விஷயம் வந்து கரெக்ட், இல்லை அந்த விஷயம் வந்து தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண விஷயம் தப்பு அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த விஷயத்தை அடையிறதுக்காக என்ன வழி வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த விஷயத்தை அடையிறதுக்காக நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுடைய நோக்கம் வந்து ஒரு பாலிட்டிக்ஸ்க்கு வந்து ஆட்சியை பிடிச்சி மக்களுக்கு வந்து உதவி செய்யணும், சிஎம் ஆகியோ இல்லை பிஎம் மாதிரி ஆகியோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நாட்டுக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து உங்களுடைய நோக்கம். இப்போ இந்த நோக்கம் வந்து கரெக்ட், ஏன்னா உங்கள் நோக்கம் என்ன, ஒரு உயரிய நோக்கமாக தான் இருக்குது, நான் வந்து சிஎம்ஓ இல்லை பிஎம்ஓ ஆகி நாட்டுடைய மக்களுக்கு வந்து நான் உதவி செய்ய போகிறேன் அப்படிங்கிறது உங்களுடைய உயரிய நோக்கம். ஆனால் அந்த நோக்கத்தை அடையிறதுக்கு நீங்கள் என்ன வழியை தேர்ந்தெடுக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக எலெக்ஷன் நின்று நேர்மையான முறையில் ஜெயிச்சிருக்கீங்களா, இல்லை ஓட்டுக்கு பணம் கொடுத்து, இல்லை வேறு ஏதாச்சும் குறுக்கு வழியில் வந்து அந்த போஸ்டிங்க்கு வந்து வந்திருக்கீங்களா அப்படிங்கிறதா வந்து மேட்ரு. ஸோ இந்த கான்சிக்வென்ஷனலிஸ்ட்டை பொறுத்தவரை நீங்கள் நேரடியாக வந்தாலும் சரி, ப்ராப்பரான அந்த எத்திக்கல் முறையை ஃபாலோ பண்ணி வந்தாலும் சரி, அதே இது நீங்கள் வந்து குறுக்கு வழியில் இல்லை பணம் கொடுத்து அதே மாதிரி வந்து வேறு சில விஷயங்கள்லாம் பண்ணி நீங்கள் வந்து இல்லீகலான முறையில் வந்து ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அது வந்து கரெக்டு தான். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய நோக்கம் வந்து கரெக்டாக இருக்குது, உங்களோட அந்த எண்ட் கோல் இருக்குல்ல, அந்த எண்டு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் என்னன்னா அந்த கான்சிக்வென்ஷனலிஸ்ட் அப்படிங்கிறது. இது கீழே நிறையா இருக்குது, ஈகோயிசம், யூட்டிலிட்டேரியனிசம், அதேமாதிரி வந்து இந்த மாதிரி ஹிடோனிசம், இந்த மாதிரி நிறையா கேட்டகரி வந்து இந்த கான்சிக்வென்ஷனலிஸ்ட்டுக்கு கீழே இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டீஆன்டாலஜிக்கல் ஆர் நான் கான்சிக்வென்ஷனலிஸ்ட். ஸோ டீஆன்டாலஜிக்கல் ஆர் நான் கான்சிக்வென்ஷனலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த எண்டு கோல் மட்டும் சரியாக இருந்தால் பத்தாது, நான் வந்து சிஎம் ஆகணும் அப்படிங்கிற அந்த கோல் மட்டும் சரியாக இருந்தால் பத்தாது, அந்த சிஎம்ஆர் அந்த கனவை நோக்கி அந்த 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 சிஎம் ஆகணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அடையிறதுக்கு நான் எந்த மாதிரியான முறையை வந்து ஃபாலோ பண்ணுறேன், நான் வந்து கரெக்டாக இப்போ நம்மளுடைய அரசியலமைப்பு வந்து எப்படி சொல்லியிருக்கோ அதுபடி ஃபாலோ பண்ணனா, நான் வந்து நேர்மையான முறையில் போனேன்னா, ஸோ நான் நேர்மையான முறையில் போய் அந்த சிஎம் ஆனேன் அப்படின்னா அது வந்து கரெக்ட். ஓகேங்களா, நான் போயிட்டு மக்களுக்கு வந்து நல்லது செய்கிறேன் கெட்டது செய்கிறேன் அதெல்லாம் வந்து 2வது பட்சம். ஆனால் நான் அந்த சிஎம் அப்படிங்கிற அந்த போஸ்டிங் அடையிறதுக்கு நேர்மையான முறையில் நான் வந்து போயிருக்கேனா, நான் வந்து நேர்மையான முறையில் போயிருக்கேனா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறது என்னென்னா அந்த கான்சிக்வென்ஸ். ஸோ இந்த மீன்ஸ், ஸோ இது ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கான்சிக்வென்ஸை பொறுத்தவரை
நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு வரேன் அப்படின்னா நான் சென்னைக்கு போய் ரீச் ஆகணும். அந்த 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 எண்ட் பாயிண்ட் வந்து கரெக்டாக இல்லையா, நான் சென்னைக்கு போய் ரீச் ஆகிட்டேன்னா இல்லையா, அது வந்து கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத மட்டும் அந்த எண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்க்குறதா யார் அப்படின்னா இந்த கான்சிக்யூஷன் லிஸ்ட். ஓகேங்களா. அதே இது இந்த நான் கான்சிக்யூஷன் லிஸ்ட் என்ன அப்படின்னா, நான் வந்து சென்னையிலேருந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிறப்போ நான் வந்து ஃப்ளைட்டில் போகிறேன்னா எது மூலியமாக நான் போகிறேன், ஃப்ளைட்டில் போகிறேன்னா, பஸ்ஸில் போகிறேன்னா, காரில் போகிறேன்னா, இல்லை நடந்து போகிறேன்னா, இந்த மாதிரி நான் எது மூலியமாக போகிறேன், நான் அந்த போகிற விஷயம் வந்து கரெக்டாக, நான் எது மூலியமாக போகிறேனோ அந்த போகிற பாதை வந்து கரெக்டாக. இப்போ அடுத்தவனை அடிச்சு பிடிச்சி ஒரு பைக் வாங்கிட்டு நான் போகிறேன், அடுத்தவன்ட்ட வந்து திருடிட்டு பைக் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னா அதுவும் தப்பு. ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னா நான் கான்சிக்வன்ஸ். இவங்களை பொறுத்தவரை அந்த எண்டு முக்கியம் இல்லை, நான் சென்னைக்கு போகிறேன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. சென்னைக்கு போகிறது கரெக்டாக போனேன்னா, ப்ராப்பரான முறையில் போனோன்னா, எத்திக்கலான முறையில் போனோன்னா அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்னன்னா இந்த நான் கான்சிக்வன்ஸ். இதுக்கு கீழே நிறையா ரைட்ஸு, டியூட்டிஸு, கான்ட்ராக்ட், ஃபேர்னஸ் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு கீழே நிறையா கேட்டகரி வந்து இருக்குது. ஸோ இதில் இந்த நார்மேட்டிவ் எத்திக்ஸை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபுல்லாகவே தனியாகவே வந்து பார்ப்போம். ஸோ ஒரு கிளாஸ் ஃபுல்லாமே வந்து இந்த நார்மேட்டிவ் எத்திக்ஸ் இதுக்கு கீழே என்னென்ன தியரிஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தனியாகவே வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து நம்ம இன்றைக்கி கடைசியாக பார்க்க போகிற எத்திக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயன்பாட்டு நெறிமுறைகள். ஸோ அப்ளைடு எத்திக்ஸ். ஸோ என்னது பயன்பாட்டு நெறிமுறைகள், அப்ளைடு எத்திக்ஸ் அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கான பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இதில் இன்றைக்கி சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ரவர்சியை மட்டும் எடுத்துப்பாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி சமூகத்தில் எவ்வளவோ சரியாக தவறு அப்படிங்கிற மாதிரி டிபேட்டுக்குள்ளாக்கப்பட்ட விஷயங்கள் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. ஓகேவா. உதாரணமாக வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த செயற்கையாக வந்து கருத்தரிப்பு பண்ணுறாங்கல்ல, அதேமாரி வந்து நிறைய இந்த ஜீன் எடிட்டிங் மூலியமாக புதுசாக இந்த டிசைனர் பேபியெல்லாம் உருவாக்குறாங்கல்ல, இந்த விஷயங்கள்லாம் வந்து சரியாக தப்பா அப்படிங்கிற மாதிரி, அதேமாதிரி ஏஐ யூஸ் பண்ணுறது சரியாக தப்பா, அதே மாதிரி இப்போது ஹியூமன் இல்லாமல் கார்ஸ் வந்து வரப்போகுது, டிரைவர்லெஸ் கார்ஸ் வந்து வரப்போகுது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொண்டு வரது சரியாக தவறா. அதுக்கப்புறமா அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த ஜெனட்டிக் கிராப்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து சரியாக தவறு அப்படிங்கிற மாதிரி இதுக்கு சரி அப்படிங்கிற ஒரு பக்கம் வந்து நிறையா பேர் வந்து இது பண்ணுறாங்க. அதே மாதிரி இது தவறு அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இப்போ கரண்ட்டில் இருக்க ஒரு சேலஞ்ச் எடுத்து, கரண்ட்டில் இப்போ போயிட்டுருக்க ஒரு கான்ட்ரவர்சியை எடுத்து அந்த கான்ட்ரவர்சியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எல்லா எத்திக்கல் தியரி நம்ம அந்த படித்தோம் இல்லையா எத்திக்கல் தியரி, அது எல்லாத்தையுமே வந்து கான்சிக்வன்ஸ் லிஸ்ட் இந்த மாதிரி எல்லா எத்திக்கல் சீரியஸுமே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு முடிவுக்கு வருவாங்க. இது வந்து சரி, இது வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வருவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளைடு எத்திக்ஸ். இதுக்கான டெஃபினிஷன் வந்து படிங்க. ஸோ அப்ளைடு எத்திக்ஸ் எக்ஸாமின் ஸ்பெசிஃபிக் கான்ட்ராவர்சியல் மோரல் இஷ்யூ அண்ட் அப்ளைடு எத்திக்கல் தியரி டு சால்வ் தம். ஸோ ஒரு என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் ஒரு இப்போ கரண்டில் போய்ட்டு இருக்க எத்திக்கல் இஷ்யூவை எடுத்துகிட்டு ஸோ அந்த எத்திக்கல் இஷ்யூவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம எத்திக்ஸில் படித்த தியரிஸ் எல்லாமே அப்ளை பண்ணி பார்த்து இந்த விஷயம் வந்து சரியாக தவறா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அபார்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்போ அபார்ஷன் வந்து சில கண்ட்ரியில் வந்து சரி, சில கண்ட்ரியில் வந்து தப்பு. ஓகேங்களா. அதே மாதிரி சில ரிலிஜனை பொறுத்தவரை அபார்ஷன் கரெக்டு, சில ரிலிஜனை பொறுத்தவரை அபார்ஷன் வந்து தப்பு. அப்போது எத்திக்ஸ் படி அபார்ஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத பற்றி ஆராயறதுக்கு நம்ம எத்திக்கல் தியரிஸில் படிச்சிருக்கோம் இல்லையா, இந்த கான்சிக்வன்ஸ், நான் கான்சிக்வன்ஸ், அதே மாதிரி டியான்டாலஜிக்கல், திலியாலஜிக்கல் அப்படிங்கிற மாதிரி இந்த எத்திக்கல் ஃபிலாசபியை அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. இது வந்து அப்ளை பண்ணி பார்த்தா கரெக்டாக வருதா இல்லையா, இது வந்து அப்ளை பண்ணி பார்த்தா கரெக்டாக வருதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம எத்திக்ஸில் படித்த ஒவ்வொரு எத்திக்கல் ஃபிலாசபிஸையும் என்ன பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து அப்ளை பண்ணி வந்து பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த அப்ளைடு எத்திக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ கரண்ட்டில் போயிட்டு இருக்க முக்கியமான விஷயம் என்ன, அபார்ஷன் பற்றி போயிட்டுருக்கு, கருக்கலைப்பு வந்து பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டிபேட் வந்து போயிட்டுருக்கு. அதேமாதிரி வந்து யுத்தனேசியா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் பாலிட்டியில் வந்து அருணா ஷான்பா கேஸ் அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து படிச்சிருப்பீங்க. யுத்தனேசியா அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போது ஒரு நபர் இருக்கார், அந்த நபருக்கு ஏதோ ஒரு தீர்க்க முடியாத ஒரு வியாதி, உதாரணமாக அந்த பிரெயின் டெட்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ இப்போ ஒரு நபர் வந்து மூளைச்சாவு ஏற்பட்டுருச்சு, பிரெயின் டெட் ஏற்பட்டுருச்சு, இல்லை கோமாவுக்கு போயிட்டார் அப்படின்னா அந்த நபர் என்ன பண்ண முடியாது, அந்த நபர்னால் சுயமாக எந்த விஷயங்களுமே வந்து பண்ண முடியாது. அந்த நபர்னால் சுயமாக எந்த விஷயங்களுமே வந்து பண்ண முடியாது. ஸோ அந்த நபருக்கு எப்போவுமே வந்து யாராச்சும் ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த லைஃப் சேவிங் டிவைசஸ் எல்லாமே மூக்கில் வந்து அவருக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை, இந்த மாதிரி அவருக்கு என்னென்னலாம் மெடிக்கல் தேவையோ அதெல்லாமே வந்து அவங்க வந்து கொடுத்துட்ருக்கணும். ஸோ இந்த விஷயம்னால இந்த பிரெயின் டெட்டு, இந்த மாதிரி கோமா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த விஷயங்கள்னால அந்த மனிதர் வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறாரு. ஓகேங்களா. அந்த மனிதர் வந்து இந்த விஷயங்கள்னால ரொம்ப ரொம்ப வந்து பாதிக்கப்படுறாரு. ஸோ என்ன தான் வந்து நம்ம எவ்வளோ நாள் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் வந்து அந்த மனிதருக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் அந்த மனிதரை திரும்ப அவருடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு வர முடியாது. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய சுயமரியாதை, ஏன்னா அந்த கோமாவில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டாய்லெட் போகிறதுலேருந்து யூரின் போகிறது எல்லாமே வந்து அடுத்தவங்களோட ஹெல்ப்னாலேயே வந்து போக முடியும். ஸோ இதனால் அவங்களுடைய டிக்னிட்டி வந்து பாதிக்கப்படுது இல்லையா. ஸோ அப்போ இந்த மாதிரியான சமயத்தில் அந்த நபருடைய லைஃப் சப்போர்ட்டிங் டிவைசஸ் அவங்களுக்கு அந்த கொடுத்துருக்க ஆக்சிஜன் இந்த மாதிரியான விஷயங்களை எடுக்கிறது மூலிமா அவங்கள இறக்க செய்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா யுத்தனேசியா அப்படிங்கிறது. ஸோ தமிழில் வந்து கருணை கொலைன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி அந்த அவங்க குடும்பனால பார்க்க முடியல, ரொம்ப வந்து செலவாகுது, ஸோ கோடிக்கணக்கில்
வந்து செலவாகுது, இல்லை மாதத்துக்கு வந்து லட்சக்கணக்கில் செலவாகுது, ஆனால் அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப பூராக இருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த சமயத்தில் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னன்னா யுத்தனேசியா அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ் இருக்குது, அருணா சான்பாக் கேஸ். ஸோ டைம் கிடைச்சா அந்த அருணா சான்பாக் கேஸ் வந்து படிச்சு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா அனிமல் ரைட்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக நிறைய அனிமல் ரைட்ஸ் வந்து வருது இல்லையா. இப்போ அந்த முக்கியமாக இந்த அனிமல்ஸ் வச்சு விளையாடக்கூடிய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக தப்பா, ஸோ ஜல்லிக்கட்டு வந்து கரெக்டாக தப்பா, ஒரு 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 சில மக்கள் என்ன சொல்கிறாங்க, ஜல்லிக்கட்டு வந்து கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, இன்னொரு சாரார் வந்து ஜல்லிக்கட்டு தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து போராடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து கர்நாடகாலையும் பார்த்தீங்க அப்படின்னா கம்பாலா அப்படிங்கிற ஒரு 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 விளையாட்டு இருக்குது. ஸோ அந்த விளையாட்டு வந்து நிறைய பேர் வந்து சரின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த அனிமல் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் அது தப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்து எத்திக்கல் இஷ்யூ தான். அதுக்கப்புறமா என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ நம்ம மனிதர்கள் என்ன பண்ணுறோம், இப்போது கரண்ட்டில் கிளைமேட் சேஞ்ச் வந்து போயிட்டுருக்கு இல்லையா. கிளைமேட் சேஞ்ச், இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து முக்கியமான காரணம் யார் அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ். ஏன்னா இவங்க தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய தொழில் ப்ரொடியூசர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அதிகமான கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியிட்டுட்டாங்க. ஸோ அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளைமேட் சேஞ்சு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே, குளோபல் வார்மிங் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏற்பட்டு இருக்கு. ஆனால் இப்போ கரண்ட்டில் இந்த கிளைமேட் சேஞ்சு குளோபல் வார்மிங்னால யார் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறா அப்படின்னா யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன ரொம்ப ஏழ்மையான நாடுகள், இப்போ இந்த சின்ன சின்ன ஐலாண்ட் நேஷன் சொல்லுவோம் இல்லையா, சின்ன சின்ன தீவுகள். ஸோ சின்ன சின்ன தீவு நாடுகள் அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து இதுக்கு காரணமே கிடையாது. அவங்க வந்து இன்னும் வந்து பிரிமிட்டிவ் ஸ்டேஜில் தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான குளோபல் வார்மிங்க்கோ இல்லை க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் அதிகமானதுக்கோ அவங்க வந்து காரணமே கிடையாது. ஆனால் அதுக்கான விளைவு அந்த கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்டை யார் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கா, இந்த மக்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த மக்களுக்கு வந்து இந்த வளர்ந்த நாடுகள் இருக்க டெவலப்டு கண்ட்ரிஸ் இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு என்வரான்மெண்ட் எத்திக்ஸ் தான். அதே மாதிரி ப்ரொஃபஷனல் கண்டக்ட். இப்போ நீங்கள் மீடியாவில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ மீடியாவில் நிறையா விஷயங்கள், நிறையா அன்எத்திக்கல் திங்ஸ் வந்து நடக்குது, நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து டாக்டராக இருக்கீங்க அப்படின்னா அந்த டாக்டர் ஃபீல்டில் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் நிறைய எத்திக்ஸ் இது நடந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து இப்போ கரண்ட்டில் எந்தெந்த விஷயங்கள் வந்து கான்ட்ராவர்ஷியாக போயிட்டுருக்கோ ஸோ அந்த கான்ட்ராவர்ஷியான விஷயங்களை எடுத்து அந்த விஷயத்தில் என்ன பண்ணுவாங்க, எத்திக்கல் தியரிஸ் எல்லாம் வந்து அப்ளை பண்ணி வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்ளை பண்ணி பார்த்து இந்த விஷயம் வந்து கரெக்டாக இல்லை இந்த விஷயமும் தப்பா, இந்த விஷயம் வந்து கரெக்டாக இல்லை இந்த விஷயம் வந்து தப்பா அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த அப்ளைடு எத்திக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து முக்கியமான இந்த 4 பிரான்ச்சஸ் ஆஃப் எத்திக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதிலேருந்து ஒரு ரிவிஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ முதல்ல என்ன பார்த்தோம், ஸோ முதல்ல பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ். ஸோ முதல்ல டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ் விளக்க நெறிமுறைகள் அப்படிங்கிற இது வந்து பார்த்தோம். ஸோ விளக்க நெறிமுறைகள் அப்படிங்கிறது என்ன, ஸோ நம்ம இந்த டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ்னால் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது சூர்யா வந்து சூர்யா வந்து அந்த ஃபாலோ பண்ணிட்டு போகிற இல்லையா அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸோ ஒரு இன்டெலிஜென்ட் கேதரிங் பண்ணுறதுக்காக போகிறதா என்னன்னா இந்த டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு சொசைட்டியில் எதை வந்து அந்த மக்களும் தப்புன்னு நினைக்கிறாங்க, எதை சரின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கிறது. ஸோ இதை தாண்டி வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க. இதில் இந்த டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்தில். ஸோ அடுத்து இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா மெட்டா எத்திக்ஸ். ஸோ மெட்டா எத்திக்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எத்திக்ஸில் நிறையா டேர்ம்ஸ் இருக்குது, ரைட்டு, ராங்கு, ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, அப்ஜெக்டிவிட்டி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வார்த்தைகள் இருக்குது எத்திக்ஸ் சம்மந்தமான அந்த ஃபிலாசபிக்கல் வார்த்தைகள். ஸோ அப்போது இந்த ஒவ்வொரு ஃபிலாசபிக்கல் வார்த்தைகளுக்கும் என்ன அர்த்தம், என்ன டெஃபனிஷன் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த மெட்டா எத்திக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ முதல்ல என்ன பண்ணாங்க, ஸோ முதல்ல ஜஸ்ட் எது சரி எது தவறு அப்படிங்கிறத மட்டும் வந்து நோட் பண்ணாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இதில் வந்து அந்த எத்திக்கல் டேர்ம்ஸ்க்கான டெஃபனிஷனை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து மூணாவது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நார்மேட்டிவ் எத்திக்ஸ், கடப்பாட்டு நெறிமுறைகள், நார்மேட்டிவ் எத்திக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த நார்மேட்டிவ் எத்திக்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மொத்தம் 3 விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து லிஸ்ட்டு கொடுக்குறாங்க, எதெல்லாம் வந்து சரி எதெல்லாம் தவறு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து லிஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் ஏன் சரி ஏன் தப்பு, ஒரு விஷயம் வந்து எதனால் சரி எதனால் தப்பு அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது வந்து பேசுகிறாங்க. ஸோ அடுத்து மூணாவதாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் இந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அப்போது மொத்தம் 3 விஷயம். ஒன்று லிஸ்ட்டு கொடுக்குறாங்க, அந்த லிஸ்ட்டில் உள்ள விஷயங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன், ஸோ ஏன் வந்து சரி ஏன் தப்பு அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து மூணாவதாக வந்து அதை நம்மளை ஃபாலோ வந்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான இதாக நம்ம வந்து பார்த்துட்டோம். சூரியன் என்ன பண்ணுறாரு அந்த சீனில் வந்து சூரிய எக்ஸ்பிளைன் பண்ணுவார்ல எது தப்பு எது சரி அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணுவார்ல, ஸோ அதான் வந்து இது. ஸோ இதோடைய இதுக்கான அந்த இதில் வந்து 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா கான்சிக்யூஷனலிஸ்ட், அதுக்கப்புறமா வந்து
நான் கான்சிக்வன்ஷியலிஸ்ட். ஸோ டீலியாலஜிக்கல், டிஆன்டாலஜிக்கல் அப்படிங்கிற இந்த 2 கேட்டகரி இருக்குது. ஸோ இதில் இந்த கான்சிக்வன்ஷியலிஸ்ட் அப்படிங்கிற இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தியரியை ஃபாலோ பண்ணுறவங்க, ஸோ ஒரு விஷயம் வந்து அதோடைய அந்த எண்டு, ஸோ அந்த விஷயத்தோடைய அவுட்புட் வந்து சரியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயம் வந்து சரிதான். நீங்கள் வந்து அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்காக என்னென்ன விஷயம் வந்து யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த அவுட்புட் சரியாக வந்துச்சுன்னா கரெக்ட் தான் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ நான் கான்சிக்வன்ஷியலிஸ்ட் வந்து அந்த எண்டுக்கு வந்து அவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது கிடையாது. அந்த மீன்ஸ், அந்த எண்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன மீன்ஸோ அதை பற்றி இது பண்ணுறாங்க. அடுத்து கடைசியாக பார்த்தது பார்த்திங்க அப்படின்னா அப்ளைட் எத்திக்ஸ். ஸோ இந்த அப்ளைட் எத்திக்ஸில் இப்போ கரண்ட்டில் போயிட்டு இருக்க ஒரு கான்ட்ரவர்சி எடுத்து, ஸோ அந்த கான்ட்ரவர்சி மேலே எத்திக்கல் தியரிஸ் அப்ளை பண்ணி அதை வந்து கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறதா என்னன்னா இந்த அப்ளைட் எத்திக்ஸ். ஓகேங்களா? ஸோ மொத்தம் இந்த 4 எத்திக்ஸ் பிரான்ச்சும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா வந்து இது பண்ணிக்கங்க. ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம வந்து நார்மேட்டிவ் எத்திக்ஸ் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.